அவ்வளவுதாங்க தீபாவளி மோடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நமக்கு மட்டும் இல்ல, பிக் பாஸ் வீட்லயும் தீபாவளி மோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு எபிசோடுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன் வீடியோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் விட்டுருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை என்ன பண்ணலாம்னா அதை அப்படியே தூக்கி போட்டுடலாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி, எல்லாம் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்க. நம்ம ராம்ஸ் ரேஞ்சின் சார்பாக ஹாப்பி தீபாவளி, விஜய் சேதுபதி சொன்னார்ல விஜய் டிவின் சார்பாக, அந்த மாதிரி நம்ம சைட்லேருந்து ஹாப்பி தீபாவளி, எல்லாம் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்க. கேர்ஃபுல்லாக பட்டாசு வெடிங்க. கொஞ்சம் கிரிஞ்சா தான் தெரியும் சொல்றதுக்கு, ஆனா பட்டாதான் வலி தெரியும் சொல்லுவாங்களே, வலி ஜாஸ்தியா இருக்கும். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்க. எனிவேஸ், அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ தூக்கி ஓரம் வச்சுட்டு ஒரு முக்கியமான கண்டென்ட்காக தான் இந்த வீடியோ போடலாம்னு நினைச்சேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு இந்த வாழ்த்துக்கள் சொல்றதுக்கும், ரெண்டாவது வந்து இது திவாகர் இருக்கார்ல, இந்த தீபாவளி அன்னைக்காவது ரெஸ்ட் விடுவாருன்னு நினைச்சேங்க. ஆனா அந்த மனுஷன் விடுற மாதிரி தெரியல. தீபாவளிக்கும் போட்டு போட்டு ரீல்ஸா போட்டு தள்ளுறாரு. ஆக்சுவலா அவர் வந்து இந்த 100 கேமரா இருக்குல்ல, இந்த 100 கேமரால இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து அவர் வெளியே வரதுக்குள்ள ஒரு 2000-3000 ரீல்ஸ் வந்து எடுத்துட்டு வரும்னு நினைக்கிறேன். இந்த கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் காலையிலேயே திருப்பி திருப்பி முட்டிக்குது. நான் நேத்தே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல, இந்த கானா வினோத் திவாகர் இவங்க ரெண்டு பேர் காம்போ வந்து ஆக்சுவலா இது விஜய் சேதுபதி வந்து என்னதான் புகழ்ந்து பேசினாலும், இதுக்கப்புறம் போக போக கானா வினோத் வந்து திவாகரை கலாய்க்கிறது அதிகமாகும்னு சொல்லியிருந்தல, அது இன்னிலேருந்தே ஆரம்பிச்சிச்சு. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் வந்து இவரை கலாச்சதுனால அவர் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டாருன்னு கானா வினோத்துக்கு தெரியும். அதை வந்து திருப்பி பண்ண தான் ட்ரை பண்ணுவார். அந்த காம்போ நல்லா இருக்குன்னு சொன்னதுனால அடிக்கடி பண்ணுவார். நமக்கும் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கலாய்க்கிறது நல்லா இருக்கு, எல்லாம் ஓகே. ஆனால் திவாகருக்கு அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே செம்ம காண்டா வர்றாரு. ஏன்னா இவர் போய் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து கானா வினோத் பின்னாடி இருந்து கவுண்டர் கொடுத்துட்டே இருக்காரு. நமக்கு ஃபன்னாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இருந்தாலும் திவாகருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்கு. என்னடா இந்த ஆளு நம்ம எதுவுமே பண்ண விட மாட்டான், ஒரு ரீல்ஸ் பண்ணா அதை வந்து நிம்மதியாக பண்ண விட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள மறுபடியும் வார்த்தை போர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அப்படி இருந்தால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒருத்தர் வந்து ஃபன்னாக இருக்கும், ஒருத்தர் சீரியஸாக இருக்கும் தான், அந்த காம்பினேஷன் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இது வந்து ஒரு கட்டத்தை தாண்டுதோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த அரோரான்னு இருக்காங்களே, தீபாவளி அன்னைக்கு உட்காந்து இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எதுக்காக இவ்வளோ அழுகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கில்ட்டு, அவங்களுக்கு நேற்றே சொன்னல ஒரு கில்ட்டு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம தான் போய் சொல்லிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று, நேற்று அந்த சண்டையில் அவங்க விட்ட ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையும் ரொம்ப தப்பான வார்த்தை. ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி வந்து திவாகர், அதாவது இது அவன் பேர் என்னது, கமருதீன் வந்து இந்த மாதிரி ஆதிரே சொன்னது உண்மைதான் போல இருக்கு, உன்னை பத்தி எனக்கு என்னமோ இப்பதான் ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அது வந்து ரொம்பவே தப்பான வார்த்தை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கில்ட்டா இருக்கு. கமருதீன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒதுங்கிட்டாரு, அவ்வளோதான் நீனு அப்படின்ற மாதிரி ஒதுங்கினால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அரோராக்கு வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு. என்னடா இது, நம்ம ஒருத்தனை வந்து முதுகுல குத்திட்டோமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. தோன்றது இல்லைம்மா, உண்மையிலேயே முதுகுல குத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நிறைய பேருக்கு தோணலாம், என்ன ப்ரோ அரோரா என்ன தப்பு பண்ணாங்க, இங்க இருந்து இன்ஃபர்மேஷன் அங்கே போய் சொன்னாங்க அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிடக்கூடாது. இன்னொன்று, அதில் இன்னொரு விஷயமும் ரிவீல் ஆயிருக்கு. என்னன்னா, இவங்க மைக் எடுத்து வச்சுட்டு தான் டிஸ்கஸ் பண்ணாங்களாம். விஜய் சேதுபதி சார், பிக் பாஸ் டீம் நீங்களே கேட்டுக்கோங்க, ஏன்னா அவங்க மைக்கை வந்து ஆஃப் பண்ணிட்டு இல்லை மைக்கை வந்து ஓரம் வச்சுட்டு தான் பேசுறாங்க அப்படின்றத அவங்களே வாக்கு மூலமாக கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது அப்போ நீங்கள் என்ன கவனிக்கிறீங்க? ஆக்சுவலாக துஷாரை வந்து நீங்கள் கேள்வி கேட்கறது ஓகே, எல்லாம் ஃபைன், அவங்க கேப்டன்சி சரியில்லை, மைக்கு போட திட்டுறீங்க, எல்லாம் ஓகே. மைக்கே இங்கே ஆஃப் பண்ணுறாங்களே, மைக்கே தூக்கி ஓரம் வச்சுட்டு பேசுகிறாங்களே, இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நிறைய விஷயம் இது மெயினாக பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை, அரோரா, இவங்க ரெண்டு கேட்டகரி பீப்புள்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி மைக்கை வந்து ஆஃப் பண்ணுறது, அதை வந்து எடுத்து ஓட வைக்கிறது, இந்த ரெண்டு விஷயத்தையும் இவங்க ரெண்டு பேர் தான் பண்ணுறாங்க. காரணம், அவங்க டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதை வந்து தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து லவ் கண்டென்ட்டும் தேவைப்படுது பிக் பாஸ் டீமுக்கு. அதே சமயத்தில் இவங்க கிட்ட இருந்து இப்படியே இன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னு பார்க்குறாங்க பேசுறது, ஆனால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்க மைக் ஆஃப் பண்ணுறாங்க, மைக் எடுத்து ஓர வைக்கிறது, ஆஃப் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்டு இல்லாமல் பேசுறது ஒரு பக்கம், அதாவது அரோரா பேசுறது முக்காசி பார்த்தீங்கன்னா குசு குசு தான் பேசுறாங்க, அது ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைக் ஆஃப் பண்ணுறது அதோட எக்ஸ்ட்ரீமே. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, நான் இப்படி தான்டா, எனக்கு பர்சனலாக ஒரு இன்ஃபர்மேஷன் பேசினா மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுவேன், அப்புறம் எதுக்கு பிக் பாஸ்னு ஒரு ஷோ, இவங்க எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி செட்டு எல்லாம் போடணும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. எனிவேஸ், அதை வந்து இதுக்கப்புறமாவது பிக் பாஸ் டீமும் விஜய் டிவியும் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக இதை வந்து அனலைஸ் பண்ணி இதை வந்து எடுத்து சொல்லுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்ததுனால பார்த்தீங்கன்னா அரோரா ஒரு சைடு அழுதுட்டு இருக்காங்க, ஒரு சைடில் திவாகரோட அட்ராசிட்டி இப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. சொல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா முக்கியமாக 2 வைல்ட் கார்டு என்ட்ரி வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. சும்மா சொன்னங்க, வைல்ட் கார்டு என்ட்ரியில் இந்த பைசன் டீம் வராங்க, அந்த செலிப்ரேஷனுக்காக பைசன் டீம் வராங்க. அந்த வைல்ட் கார்டு என்ட்ரி பற்றி அப்டேட் கேட்டிருந்தீங்களே, ஆக்சுவலாக வைல்ட் கார்டு என்ட்ரி ஒரு 5 பேர் வராங்க அப்படின்ற மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது இன்னைக்கா அப்படின்றது இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலைங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது, மேபி இன்னைக்காவும் இருக்கலாம், இப்போ வரைக்கும் ஆனால் கன்ஃபார்ம் ஆகல. அதாவது இன்னைக்கு வராங்க வைல்ட் கார்டு அப்படின்ற மாதிரி, ஆனால் வைல்ட் கார்டு 5 பேருன்றது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் வருது. ஸோ பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வைல்ட் கார்டு நான் எக்ஸ்பெக்டட் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். படாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சவுண்டு கேட்குதான்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த ஒரு நான் இன்னைக்கு நாளைக்கு 2 நாளும் பார்த்தீங்கன்னா சுற்றி டம்மு டிம்முன்னு சவுண்டு கேட்டுட்டு தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஆக்சுவலாக தீபாவளி மோடு வந்து நமக்குமே ஒரு இதுவாக தான் இருக்குது. ஆக்சுவலாக 9 மணிக்கு ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் வீடியோ போட வேண்டியது. நம்ம வந்து இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு அந்த ஒரு ஃபெஸ்டிவல் மோடு வந்து தயாராகிறோம்ல, அது எப்போவுமே ஒரு ஜாலியான விஷயம், சந்தோஷமான விஷயம். நிறைய பேர் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து ஒரு என்ஜாய் பண்ணி ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த தீபாவளி மோடு நமக்கு மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக பிக் பாஸ் வீட்லையும் சரி ஒரு ஜாலியாகவே இருக்கட்டும். எவனும் அடிச்சிக்காமல் இருந்தால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நமக்கு கண்டென்ட் வருது வரல அதெல்லாம் தேவையில்லைங்க. இவங்க எல்லாம் ஓரளவுக்கு ஒரு நாளாவது அடிச்சிக்காமல் ஓரளவுக்கு ஜாலியாக செலிப்ரேட் பண்ணால் ஓகே தான் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. நான் அதான் காலையிலே பார்த்தேன், என்னடா ஓகே எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நேற்று நைட்டு கமருதீன் அப்புறம் நான் யாரோ சொல்லியிருந்தேன் விஜய் பார்வதி, இவங்க 2 பேரும் சம்பவம் பண்ணியிருந்தாங்க. அது காலையிலே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மார்னிங்ல இருந்து எல்லாம் ஓரளவுக்கு ஃபன்னாக எல்லாத்தையும் மறந்து ஒரு செலிப்ரேஷன் மோட்ல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அங்கேயும் சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அரோராவை சுற்றியும் திவாகரை சுற்றியும் அப்படின்ற போது இது வந்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபன்னாக முடியாது போல. இப்படியே போயிட்டு இருந்தா திவாகர் அப்புறம் கானா வினோத் இருக்குல்ல, இவங்க 2 பேருக்குள்ள வர கான்வர்சேஷனாக பார்க்கும்போது ஒரு ஃபைட்டில் தான் முடியும் போல இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த ஃபன் காம்போ இப்படியே போகிறதுக்கு வந்து அதை அப்படியே விட்டுருக்கலாமோ, விஜய் சேதுபதி கேட்காமே விட்டுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுதா? எனக்கு என்னமோ அப்படிதாங்க தோணுது. ஏன்னா எதுக்கு விஜய் சேதுபதி அதை கேட்டுக்கிட்டு ஆக்சுவலாக இப்போ கேட்டதுனால கானா வினோத்துக்கு தெரிஞ்சிச்சு, ஆமாம் நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது, இது வந்து வெளியே பயங்கரமாக இது என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால அவர் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது பர்சனலாக. ஏன்னா திவாகரை இதுக்கப்புறம் நல்லா கலாய்ப்போம் வச்சு செய்வோம் அப்படின்னு நம்ம நினைப்பாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் அது அப்படி பண்ணும்போது ஆப்வியஸாக திவாகருக்கு வந்து ஆல்ரெடி பிடிக்கல அப்படின்னும் போது கோவம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். கண்டென்ட் நம்மளுக்கு கிடைக்கும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை, நமக்கு வந்து கண்டென்ட் வந்துடும். அதாவது திவாகர் கானா வினோத் சைட்லேருந்து ஒரு ஃபன் காம்போ இல்லை ஒரு சண்டை ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்க 2 பேரும் இருந்தாங்கல்ல, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போய் 2 பேரும் அடிச்சுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னொன்று கானா வினோத் நாமினேஷனுக்கும் வந்துட்டார். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 9 பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ கானா வினோத் நாமினேஷன் வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு திவாகர் தான் ஓட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு காலையிலே இந்த சண்டையை பார்க்கும்போது திவாகருக்கு கானா வினோத் மேலே செம்ம காண்டு இருக்கு. நம்மளாம் ஃபன்னாக எடுத்துக்கிறோம்னு சொன்னல, அவரு சரியான காண்டில் இருக்காரு. எப்படியாவது அடிச்சு வெளியே தோர்த்தணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் திவாகர் இருக்காரு. ஒரு மாதிரி நீங்க சொல்ற மாதிரி தாங்க கவுண்டமணி செந்தில் மாதிரி தான். ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் எப்படி ஒருத்தர் மாறி மாறி அடிச்சுப்பாங்களோ டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி, அதே மாதிரி தான் இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. என்ன இதுல ஒருத்தர் வந்து எப்படி சொல்றது, எப்படி கவுண்டமணி எப்படி செந்தில போட்டு அடின்னு அடிப்பாரோ அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா திவாகரை போட்டு கானா வினோத் அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எப்படி நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? இது ஃபன்னா எப்படியே போட்டோம் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல விஜய் சேதுபதி சொல்லாம இருந்தாலே கரெக்டா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க போறது இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரோமோல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் செகண்ட் ப்ரோமோ தேர்ட் ப்ரோமோல இருந்தது. மேபி செகண்ட் ப்ரோமோல பெருசாக எதுவும் கண்டென்ட் எல்லாம் வீடியோ போட மாட்டேன், அதை இப்பயே இன்ஃபர்மேஷனாக கொடுத்துக்கிறேன். ஏன்னா எப்படி சொல்றது, ஒரு செலிப்ரேஷன் மோட்ல வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு பெருசாக விஷயம் இருக்காது. அதனால பெருசாக நான் லைவும் அதிகமாக பார்க்க போறதில்லை. இன்னைக்கான ஷோ பொறுத்த வரைக்கும் பெருசாக லைவை பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கும் செலிப்ரேஷன் இருக்கு, இதோ போய் அடுத்து கறி எடுத்துட்டு வரணும், கறி செய்யணும், மட்டன் சிக்கன் இதெல்லாம் செய்ய. அந்த தீபாவளினால என்னது பெருசா நீங்க உங்களோட இதை வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரை தீபாவளினா என்னன்னா, ஓகே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், ட்ரெஸ் போட்டாச்சு, அடுத்து போய் கறி எடுக்கணும், அடுத்து கறி சமைக்கணும், சாப்பிடணும், அப்படியே ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு படத்துக்கு போகணும், படத்தை பார்க்கணும், அவ்வளோதான் தீபாவளி மோட்னாலே அதான். ஆனால் என்னன்னா ஒரு 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கா, அந்த 3 படமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. பைசன் ஓரளவுக்கு ஓகே, டியூட் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரிவ்யூ வச்சு சொல்றேன், நான் இன்னும் எதுவும் போய் பார்க்கல. அன்றைக்கி டியூடுக்கு போனேன், அது இது சில காரணங்களால் பார்க்க முடியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரிவ்யூஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பைசன் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பைசன் தான் போகலான்ற ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைசன் நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா போகலாம். இல்லை அந்தளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரினா காந்தாராவே போய், ஏன்னா இன்னும் நான் காந்தாரா பார்க்கல. ஸோ காந்தாராவே போய் பார்த்துட்டு வந்துடுவேன். பார்த்தவங்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனிவேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை. எல்லாரும் ஹாப்பி தீபாவளி, ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ராம் சிரஞ்சன் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள். விஜய் சேதுபதி மாதிரியே சொன்னா